தேங்காய் தானே அப்படின்னு நம்ம கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுறோம் இல்லையா, அதில் பல நன்மைகள் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா தேங்காயில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸுக்கு, நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும், அவங்க சாப்பிட்ற பொருள் கரெக்டாக அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் பிளட்ல இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதே நார் சத்து குடல்வாய், அதாவது இந்த குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் வர்றதை குறைக்கிறதுக்கும் ஒரு நல்ல காரணமாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு தேங்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 பீஸ் தேங்காய் சாப்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல புழு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு தேங்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. ப்ளஸ் பல இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தேங்காய் ரொம்ப உதவியாக இருக்குது அந்த மருத்துவ குணத்தினால. மூணாவதா, நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை எடுக்கிறதுக்கு தேங்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. ப்ளஸ் தேங்காயில் நல்ல கொழுப்புகள் இருக்குது, அது நம்ம எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஆக மொத்தத்தில் தேங்காய் அளவாக சாப்பிட்டு அதோட நன்மைகளை பெறுங்க நண்பர்களே. நன்றி.